தமிழகத்தில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்த போதிலும் மத்திய பிஜேபி அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட தொடக்க விழா தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூரில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது சுமார் 445 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசின் முடிவுற்ற 621 திட்டப்பணிகளை திறந்து வைத்த அவர் 56 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 2637 பயனாளிகளுக்கு வழங்கினார். விழாவில் பேசிய ஸ்டாலின், திமுக தலைமையிலான அரசு அனைவருக்குமான அரசாக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதால்தான் மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை அளித்திருப்பதாக கூறினார். ஆனால் தேர்தல் தோல்விக்கு பிறகும் பிஜேபி அரசு பாடம் கற்காமல் சென்னை மெட்ரோ ரயில் உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை என்று குறை கூறினார். மக்களுக்காக செயல்படுறது எதிர்க்கட்சிகளுக்கு பொறாமையும் எரிச்சலையும் ஏற்படுத்துது. அதனால அவதூறுகள், பொய் பிரச்சாரங்கள் மூலமாக இந்த ஆட்சி கெட்ட பெயர் ஏற்படுத்த நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி, படுதோல்வி அடைஞ்ச பிறகும் அதிலிருந்து ஒன்றிய அரசு இன்னும் பாடம் கற்றுக்கல. தங்களுடைய 10 வருஷ காலத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய திட்டமும் செய்யலை. ஒன்றிய அரசு என்பது விருப்பு வெறுப்புகளை கடந்து எல்லா மக்களுக்குமான பொதுவான அரசாக செயல்படணும் என்பதை இனியாவது அவங்க உணர வேண்டும்னு தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் கேட்டுக்கிறேன். இந்தியாவோட முதன்மை மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டை உன்னதமான சிறந்த மாநிலமாக உருவாக்கி காட்டுவோம். மக்களின் துணையுடன் தமிழகத்தை மேலும் உன்னதமான மாநிலமாக மாற்ற அரசு செயல்படும் என்றும் முதல்வர் தெரிவித்தார். கடந்த முறை தேர்தல் பிரச்சாரத்திற்காக தாம் தருமபுரி வந்தபோது அளித்த வாக்குறுதிகளின்படி அரூர் அரசு மருத்துவமனையில் 51 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும், அரூர் பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகளையும் வெளியிட்டார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.